இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். ஜானகி வந்து மாசா வந்து மறுபடியும் வீட்டுக்குள்ள என்ட்ரி குடுத்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். என்ட்ரி குடுத்தது மட்டும் இல்லாம, நம்ம வேதநாயகிய அடி வெளுத்து எடுக்குறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து அந்த வீரசேகரன் வந்து ஜானகி கிட்ட வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்கான்ல, அப்போ வந்துக்கிட்டு மாசா வந்து நம்ம வேலன் வந்து என்ட்ரி குடுக்குற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ட்ரி குடுத்து எல்லா ரவுடிகளையுமே அடிச்சு துவைச்சு ஓட விடுறாங்க. எல்லாருமே பயந்து அந்த இடத்துலேருந்து ஓடிடுறாங்க. "அம்மா வாங்கம்மா வீட்டுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து கூப்பிடுறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, "இல்லை நான் வீட்டுக்கு வரல வேலா, என் மேலே வந்து இப்படி ஒரு பட்டத்தை கட்டிட்டாங்க, நான் யார் மூஞ்சியில் முழிக்கணும், எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "அம்மா எனக்கு தெரியும் உண்மை, நீங்கள் யார் என்னன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நிரூபிக்க வேண்டிய நேரம் நம்ம கரெக்டாக வரும், அப்போ எல்லாருக்கும் நிரூபிச்சுக்குறோம் வாங்க. இப்போ நீங்கள் அந்த வீட்டில் மட்டும் இல்லைன்னா அங்கே வேதநாயகி அம்மாவோட ஆட்டம் அதிகமாயிரும், நீங்கள் அங்கே வந்தால் தான் சரியாக வரும் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பி வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம வேதநாயகிலாம் சந்தோஷத்தில் இருக்காங்க. எப்படியோ வந்து ஜானகியை வீட்டை விட்டு ஓடிட்டா, இனிமேல் வரவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷத்தில் இருக்காங்க. பார்த்தா ஜானகி வந்து மாசா என்ட்ரி கொடுக்காங்க. பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுது. இவ இப்படி வந்தா திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஜானகி மாசா வந்து முன்னாடி நிற்காங்க வேதநாயகிக்கு முன்னாடி. பார்த்தோன்னேயுமே வந்து, "ஏய் ஓடுகாலி கழுதை, நீ எதுக்குடி இங்கே வந்த?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்னது ஓடுகாலியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கேட்டவொடனே, "ஆமாம் நீ ஓடுகாலி தான், இந்த வீட்டை விட்டு எவன் கூடயே ஓடிக்கிட்டு இருக்கேல, நீ ஒரு ஓடுகாலின்னு சொல்கிறாங்க. ஜானகி வந்து கோவம் வந்துடுது. "இங்கே பாரு வேதநாயகி, என்னை ஓடுகாலின்னு வந்து சொல்லக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஓடுகாலின்னு சொல்லாமல் பிறகு என்ன சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "இங்கே பாரு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத, நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவேன், நான் ஒன்றும் ஓடுகாலி கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்கிறாங்க. "சரி ஓடுகாலி கிடையாதுன்னா உன்னை என்ன சொல்கிறது" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இங்கே பாரு நான் ஓடுகாலியா இல்லையான்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்கிற நேரம் வந்து வரும். ஆனால் வந்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யார், நீ தானே. நான் ஓடுகாலி கிடையாது, நான் ஒரு உத்தமி சரியா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து, "பார்த்தியாப்பா என் முன்னாடியே வந்து எப்படி உன் பொண்டாட்டி குரலை ஒசத்தி பேசிக்கிட்டு இருக்கா பாத்தியா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரத்தனத்தை பார்த்து சொல்கிறாங்க. ரத்தனம் வந்து அமைதியாகவே உட்காந்துருக்காரு. டக்குன்னு ரத்தனம் எந்திரிச்சிட்டு, "அக்கா விடுக்கா, கத்தி கத்தி பேசுனா பொய்யாலாம் உண்மையாயிராது சரியா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விறுவிறுன்னு அவர் எந்திரிச்சு போயிடுறாங்க. அந்த பக்கம் பார்த்தா வேதநாயகிக்கு வந்து பயங்கரமான வந்து கோவம் வந்துடுது. திருப்பி ஜானகி கிட்ட வந்து, "கத்தி கத்தி எதுக்கு என் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு குரலெல்லாம் வசதி பேசிக்கிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான், நீ ஓடுகாலி தானே" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து வம்புழுக்காங்க. வம்புழுத்தவொடனே ஜானகிக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது. "ஏய் நீ தாண்டி ஓடுகாலி" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி இப்படின்னு உடனே நம்ம வேதநாயகி வந்து கையை வாங்கி அடிக்க வந்துடுறாங்க. டக்குன்னு பார்த்தா ஜானகி வந்து கையை பிடிச்சி முறுக்கிடுறாங்க. "ஏய் விடுடி விடுடி" அப்படின்னு சொல்லிட்டு வேதநாயகி வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே பக்கத்தில் வந்து ரஞ்சித் இருக்கார்ல, "ஏய் எங்கள் அம்மா கையை பிடிக்கிறியா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சண்டைக்கு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கிட்டு வேலன் வந்து, "ஏய் அமைதியாயிடுறா, இப்போ லேடிஸுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களே பேசி தீர்த்துக்கிடுவாங்க, நீ எதுக்கு தேவையில்லாமல் இப்போ உள்ளே வந்துக்கிட்டு இருக்க, உள்ளே வந்தேன்னா அவ்வளோதான் உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேலன் வந்து நம்ம ரஞ்சித்தை வந்து மிரட்டுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம குறிச்சி இருக்கார்ல, அவரும், "ஏய் நீ சும்மா இருப்பா, அவங்க லேடிஸ் ஏதாவது பேசிக்கிடுவாங்க, சண்டை போட்டுக்கிடுவாங்க, ஆம்பளையாலெல்லாம் அதுக்குள்ளே போகக்கூடாது" அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாங்க. ரஞ்சித் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம ஜானகி வந்து சொல்கிறாங்க, "இங்கே பாரு வேதநாயகி, முன்ன மாதிரியெல்லாம் என்னை மிரட்டினா நான் பயந்து ஓடிடுவேன்னு மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்காத. முன்னாடி நான் தனி ஆளாக இருந்தேன், என் மேலே வந்து இல்லாத பொல்லாத பழியெல்லாம் போட்டு என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு நீ என்னென்னமோ பிளான் போட்டு அனுப்பிட்ட. ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது, இந்த வீட்டை விட்டு நான் நகரவே மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னையெல்லாம் மிரட்டி பார்க்கணும், சீண்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு மனசால் கூட நினச்சி பார்த்துறாத சரியா. ஏன்னா முன்னாடி நான் தனியாக இருந்தேன், இப்போ என் பின்னாடி யார் இருக்கான்னு தெரியுமா, என் மாப்பிள்ளை இருக்கார், அவர் இருக்கிற வரைக்கும் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது சரியா, மனசில் வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு, "வாங்க வேலா நம்ம போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு வேலனை வந்து அந்த இடத்துல வந்து கூட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம வேதநாயகிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது. என்னடா இந்த அளவுக்கு நம்ம கையை பிடிச்சி முறுக்கிற அளவுக்கு வந்துட்டாலேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.